Assalamualaikum. Good evening. Assalamualaikum. Assalamualaikum. Good evening, sir. கேக்குதா கிளியரா? மழையா இருக்குது, கேக்குதா? கிளியரா இருக்குதா? அமீரா? அமீரா கிளியரா? நசுஹா? Oh, sir, clear ஆயிட்டு. ரைட். என்னடா சாரி, என்னன்னா இன்னைக்கு 7க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு கூட முக்கியம், வீட்டுக்கு ஒரு விசிட்டர்ஸ் கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்க. அதால கொஞ்சம் டைம் பிந்தி ஆக்கள் மற்றாக்கள் வருவாங்களா? ஸ்டார்ட் பண்ணுவா நாம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹலோ, ஸ்டார்ட் பண்ணுவோமா? Okay, sir. ஓகே. நசுஹா கேக்குதா? நசுஹா திலாக்ஷானி கேக்குதானே? sir. ரைட். நசுஹா லெஃப்ட் ஆயிட்டேனே அப்படியா? நசுஹா இருக்கிறா, பேச்சில்லை. நசுஹா நசுஹா ரைட். நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தலைப்பெண் அந்த பாடத்துல தலைப்பெண்ண இந்த பாடத்தினுடைய தலைப்பெண்ண? 21ஆம் நூற்றாண்டு கல்வி. இல்லை இல்லை, உங்களோட பாட தலைப்பு, இன்றைய பாடத்தினுடைய உங்களுடைய பிரதான தலைப்பு என்ன? எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் எஜுகேஷன், அப்படித்தானே? ட்ரெண்ட்னா என்ன? போக்கு. எமர்ஜிங்டா புதிதாக உருவாகின்ற போக்கு, புதிய போக்கு. எமர்ஜிங் ட்ரெண்ட், நியூலி அப்படி சொல்லுவாங்க. புதிதாக உருவாகுகின்ற ட்ரெண்ட், கல்வியில புதிதாக உருவாகுகின்ற போக்கு எப்படி இருக்கிறது? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த புதிய போக்குண்டா என்ன? கல்வியில இருக்கிற புதிய போக்குங்கிறதா நீங்க என்ன விளங்கி கொடுத்துருங்க? புதிய போக்கு என்பதால் நீங்க விளங்கி கொண்டது என்ன? கதைங்க. கதையாட்டி படிச்சு கொள்ள இயலாது. நான் மட்டும் கதைக்க இயலாது. வன்வே இல்லையே என்ன? பரிமாற்று வைவாகம், டிரான்சாக்ஷன். நீங்களும் கதைக்கணும், நானும் கதைக்கணும். சொல்லுங்க. புதிய போக்கு, புதிய கல்வி முறைமை என்னென்று விளங்கி கொண்டிருக்கிறீங்க? அமீரா, திலாக்ஷானி, நசுஹா, நான் கதைக்கிறது கேட்குற தெளிவா இருக்குதான்? ஹலோ, ஓ சார், கேக்கு. உங்களுக்கு கதைக்கு கஷ்டமா இருக்குதா? உங்களுக்கு ஆன்சர் பண்ற கஷ்டமா இருக்குதா? திலாக்ஷானி, திலாக்ஷானி, சார். உங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஆன்சர் கதைக்கிறது? கவரேஜ் ப்ராப்ளமா? மழையா இருக்கு சார். மழை தான், அங்கேயும் மழை தான் பெய்யுதான். நான் கதைக்கிறது கிளியரா இருக்குதா? ஹலோ அமீரா? ஓ சார், கேக்குது. அப்ப சொல்லுங்க, நீங்க என்ன விளைய கொண்டிருக்கீங்க? இந்த புதிய அண்டை படிக்க போற இந்த கல்வியினுடைய, அதாவது எமர்ஜிங், புதிதாக உருவாகின்ற கல்வியினுடைய போக்கு, புதிதாக உருவாக்கப்படுகின்ற கல்வியினுடைய போக்குன்ற தலைப்பில் கதைக்கிறாங்க. ஸோ அப்போ அதை பற்றி என்ன விளங்கி இருக்கிறீங்க? என்னத்தை பற்றி நாங்கள் கதைக்கிறாங்கன்றது சொல்லுங்க. அதுதான் கேள்வி. சொல்லுங்க யாராவது.
சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? புதிய போக்குன்னா என்ன விளங்கி கொண்டிருக்கிறீங்க? ஆ? புதிய போக்கு என்பதால் நீங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? சார் தொழிலுக்கு ஏற்ற கல்வியை பெற்றுக்கொள்ளுதலா? தொழிலுக்கு ஓகே, வெரி குட், ரைட், குட் ஒன் இஸ் ஆல் ரைட். மற்றது நெக்ஸ்ட் வேற ஆக்கம் ஒன்று தொழிலுக்கு ஏற்ற கல்வி, ஓகே, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வேற சொல்லுங்க. வேற சொல்லுங்க. தொழில்நுட்பத்துறையில் ஏற்படுற மாற்றங்கள். தொழில்நுட்பத்துறைக்கு ஏற்றவாறு ஏற்படுற கல்வியில் ஏற்படுற மாற்றம், ஓகே, குட், ரைட். வேற சார் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சியுடன் இணைந்த துறையில் நீண்ட கால மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கில் கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துதல். வெரி குட், ரைட். இப்போ நீங்கள் இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எடுத்து நோக்குகின்ற போது தெளிவாக இருக்குது என்னன்னா, காலத்துக்கு ஏற்ப கல்வி என்ன செய்யப்பட வேண்டும்? மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? சிலபஸ் கால ஓட்டத்துக்கு ஏற்ப என்ன செய்ய வேண்டும்? மாற்றம் அடைய வேண்டும். அப்ப எங்கட கல்வி முறைமை என்ன நோக்கத்துக்காக நாங்கள் கல்வி கற்கிறோம்? கல்வியினுடைய நோக்கம் என்ன? நீங்க சொன்ன விஷயங்கள் என்ன? பொருளாதார அபிவிருத்தி, தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்றது, நாட்டில் தொழில்நுட்ப விருத்தியை ஏற்படுத்துறது, புதிய விடயங்களை கண்டுபிடிச்சு மனிதனுடைய சுகாதார வசதிகளை மேம்படுத்துகிறது, மனிதனுடைய உணவு உற்பத்தியை அதிகரிக்கிறது, மனிதனுக்கு தேவையான ஏனைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, சரிதானே? மனிதனுக்கு நல்ல சூழல் ஒன்றை உருவாகி கொடுக்கிறது, ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிறது. கல்வி பல நோக்கங்களை கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கல்வியை பொறுத்த வரையில நாங்க கூடுதலாக கால ஓட்டத்துக்கு எப்ப மாற்றம் அடைய வேண்டும். 1800ஆம் ஆண்டுகள்ல கற்ற கல்வி முறைமை இப்ப பொருந்துமா? அந்த காலத்துல மாணவர்கள் கற்றுக்கொண்ட கல்வி அதே கல்வியை இப்ப 2024ஆம் ஆண்டு கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி கற்பதால பிரயோஜனம் கிடைக்குமா, கிடைக்காதா? எத்தனை நூற்றாண்டுல நாங்க இருக்கிறோம்? 21ஆம் நூற்றாண்டு. 21ஆம் நூற்றாண்டு. அவங்க கூட கல்வி முறைமை எதற்கேற்றவாறு இருக்க வேண்டும்? இந்த நூற்றாண்டுக்கு சமகாலத்துக்கு ஏற்றவாறு இருக்கும். இப்ப சொல்லுங்க திலாக்ஷானி. நசுவா உங்களுக்கு கதைக்கிற கேக்குதா? ஓ சார். ரைட், ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, முதல் பேசல நீங்க. ஓகே, நசுவா சொல்லுங்க, 21ஆம் நூற்றாண்டு கல்வி பற்றி கதைங்க. நாங்க புதிய போக்கு கதைக்கக்குள்ள இப்ப நாங்க 21st செஞ்சுரியில தான் இப்ப இருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டுல எங்களுடைய கல்வி முறைமை 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். பட் ஸ்ரீலங்கன் கான்டெக்ஸ்ட், ஸ்ரீலங்கா இலங்கையினுடைய சூழமைவிலே பார்க்கின்ற போது இலங்கை கல்வி 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்ற வினாவுக்கும் உங்களுடைய விடை என்னவா இருக்கும்? எஸ் அல்லது நோ, ஆம் அல்லது இல்லை, எப்படி இருக்கும்? சார் இப்ப இருக்கிற கல்வி 21ஆம் நூற்றாண்டுக்கு 100க்கு 100% பொருத்தம் செல்லல. ஆனால் சில 50% மாதிரி ஓகே. நவீன தொழில்நுட்ப பயன்பாடுகள் இப்ப பயன்படுத்தப்படுது. ஸ்கூல்கள்ல புதிய கற்கை நெறிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. உலகளவிய ரீதியில சில நடைமுறையை நோக்கி நகர்வடையக்கூடியதாகவும் காணப்படுது சில கல்வி திட்டங்கள். திறனுக்கு அடிப்படையான கல்வி முறைகள் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. மொழித்திறன் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. டிஜிட்டல் கல்வி முறை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. சுய கற்றல் மற்றும் சிந்தனை திறன் கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் திறன்களை கொண்ட வழிமுறைகளும் வழங்கப்படுது. ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளுக்கான சில கல்வி முறைகளும் ஒரு அளவு பயன்படுத்தப்படுது சார். இலங்கையில் ஒரு அளவு இந்த நிலைமைதான் இருக்குதே தவிர
நீங்க சொன்ன எண்ம யுகம், டிஜிட்டல் ஈரா எனப்படுகின்ற தொழில்நுட்ப விருத்திக்கு ஏற்ற 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி என்பது ஒரு கனவாக இருக்கிறது இலங்கையிலே. ஏனென்றால் குறிப்பாக பாடசாலைகளிலே இருக்கின்ற வளங்கள், பாடசாலையில் இருக்கின்ற அதிபர், பாடசாலையில் சேவை புரிகின்ற ஆசிரியர்கள், எங்களுடைய சமூகம், பெற்றோர், நிறுவனத்தில் பாடசாலைகளில் வழங்கப்பட்டிருக்கின்ற பௌதீக வளங்கள் 21ஆம் நூற்றாண்டின் கல்வியை வழங்குவதில் பாரிய சவால்களாக காணப்படுகின்றன. டிஜிட்டல் யுகம், எண்ம யுகம், டிஜிட்டல் ஈரா என்று கூறப்படுகின்ற இந்த ஈராவில் நாங்கள் போதிய அளவு எண்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற வளங்கள் எல்லா பாடசாலைகளுக்கும் சமனாக வழங்கப்படுவதில்லை. கிராமப்புற பின்தங்கிய பாடசாலைகளிலே இருக்கின்ற வளங்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டு கல்வியில் மிக பிரதானமான முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. ஒன்று நீங்க சொன்னீங்க, உலகம் மிக 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 வேகமாக மாறி வருகின்றது. கம்ப்யூட்டர், கணினி என்னுடைய கண்டுபிடிப்பு இன்று ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகள் மிக அதிவேகமானதாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய கல்வி முறைமை ஒரு நாட்டில் இல்லை என்றால் நாங்க இந்த உலகத்தோட பயணிக்கக்கூடிய கல்வி இல்லை என்றால் நாங்கள் தோல்வி அடைந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம். அந்த நிலையத்தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைய கல்வி முறைமையில முக்கியமாக கல்வியை இப்ப சொல்றாங்க, உலகத்தை என்னன்னு சொல்றாங்க, என்ன கிராமம்னு சொல்றாங்க. உலகத்துக்கு ஒரு கிராமம் இங்கிலீஷ்ல ஒன்று சொல்றாங்க, தமிழ்ல என்ன கிராமம் உலகத்தை? கூகுளா சார்? நோ, திலாக்ஷானி, அமீரா, குளோபல் வில்லேஜ், பூகோள கிராமம் என்று அழைக்கிறார்கள். ஏன் இதை பூகோள கிராமம் என்கின்றார்கள் என்றால், இப்போது நாங்கள் இங்கு 21ஆம் நூற்றாண்டு கல்வியை கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இது கல்வி முறை அல்லன்னு சொல்றாங்க. கற்கின்ற ஆன்லைன் எஜுகேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் இப்போ உங்களுக்கு 21ஆம் நூற்றாண்டு கல்வியை நோக்கி நகர்வது எவ்வாறு என்பதை பற்றி நாங்கள் இப்போது கலந்துரையாடுவோம் என்று ஒரு ஆசிரியர், விரிவுரையாளர் தன்னுடைய தலைப்பை வழங்கிய மாத்திரத்திலே மாணவர்கள், அமெரிக்காவில் இருக்கின்ற மாணவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்வார்கள். இங்கிலாந்து இருக்கிற மாணவர்களோட தொடர்பு கொள்வாங்க, ஆஸ்திரேலியாவோட தொடர்பு கொள்வாங்க, இந்தியாவோட, இலங்கையோட, இப்படி பல நாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் ஒன்றோடொன்று சில சில தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களிடமிருந்து தகவல்கள் பெறப்படும். இங்கிருக்கின்ற தகவல்கள் அவர்களுக்கு பரிமாறப்படும். ஏனென்றால் எண்ம யுகத்திலே போதிய அளவு தொழில்நுட்பம் எங்களிடத்திலே இருக்கிறது. ஆன்லைன் நிகழ்நிலை மூலமாக மாணவர்களை தொடர்பு கொள்வது. ஏற்றுக்கொள்கிறீர்களா? இப்ப இன்றைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிந்தால், நல்ல இங்கிலீஷ் தெரியுமாக இருந்தால், அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தோட மாணவர்களோட 21ஆம் நூற்றாண்டு கல்வி பற்றிய கலந்துரையாடலை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடன்படுகின்றீர்களா? அமீரா, திலாக்ஷானி, நசூஹா. திலாக்ஷானி, உடன்படுகிறீர்களா? அமீரா?
ஆகவே இதைத்தான் குளோபல் வில்லேஜ்னு சொல்ற பூகோள கிராமம் என்ற எண்ணக்கருவிலே 21ஆம் நூற்றாண்டே கல்வி முறைமை எவ்வாறு அமைய வேண்டும்ங்கிறத நாங்கள் இந்த புதிய கல்வி போக்கிலே பார்க்க போகின்றோம். வேற ஒன்றையும் பார்க்கறது இல்லை. விரைவாக முடிச்சு கொள்ளணும். எக்ஸாம் எப்போ கூட எப்போ எக்ஸாம்? 28 ஸ்டார்ட் சார். 8 சார். இந்த 28. ஓ சார், டிசம்பர் 28. இந்த பாடம் எப்ப நடக்க போகுது? இது ஜனவரியில மாதிரி தான் சார் போட்டிக்கு. ரைட். உங்களுக்கு இதற்கான ஒரு மாடல் பேப்பர் நான் அனுப்புவேன். அடுத்தது இதற்கான ஃபைனல் எக்ஸாம் ஒன்று இருக்கும். ஆகவே இதில் நீங்கள் கூடுதலாக நாங்கள் விரைவாக 4 வகுப்புகள் ஒதுக்கி இருக்கிறோம். எனவே இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு ஒரு வகுப்பு முழுமையாக எடுத்திருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் வேகமாக 21ஆம் நூற்றாண்டு கல்வியை தான் இங்கு கூட கதைக்க போகின்றோம். எனவே நீங்கள் சொன்னதை தவிர வேறு எதுவும் கிடையாது. தொழில்நுட்பத்துறையில் சமூக பொருளாதாரத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அணுகுமுறைகள், தொழில் உலகுக்கு தயாராகுதல், 21ஆம் நூற்றாண்டு கல்வி இவ்வாறான பூகோள கிராம எண்ணக்கருவுக்கு மத்தியில் மிக சிக்கலானதாக அமைகிறது. ஏனென்றால் மரபு ரீதியான சிந்தனை, ட்ரெடிஷனல் திங்கிங், மரபு ரீதியான சிந்தனை 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருந்தாது. மிக சிக்கலான நுண்ணாய்வு திறன்கள், இன்டெலிஜென்டாக நுண்ணாய்வு சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், தர்க்க சிந்தனை அல்லது குண்ணாய்வு. கொஞ்சம் அண்மையை போய்ப்போம். ஹலோ சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. அப்படியும்
ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இப்போ ஒரு பாடசாலையில் இப்போ நாங்கள் இன்னும் பழமையான கல்வி முறைமையை தான் பின்பற்றுகின்றோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் கல்வி என்றால் புத்தகத்தில் இந்த படிக்கிற எக்ஸாம் எழுதுறோம், அப்படித்தானே? இப்போ நாங்கள் பாடசாலையில் என்னத்துக்காக கல்வியை கற்பிக்கிறோம்? பிள்ளைகளுக்கு பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில் பிள்ளைகள் புள்ளிகளை பெற்று அதுக்கேற்ற மாதிரி மாணவர்களை நாங்கள் வழிபடுத்துகிறோம். உண்மையான நோக்கம் கல்வி எவ்வாறு அமைய வேண்டும்? கொஞ்சம் கதைச்சா தான் படிக்கலாம், இல்லாட்டி சிக்கல். சொல்லுங்க, கல்வி எவ்வாறு அமைய வேண்டும்? சொல்லுங்க, நோக்கம் சொல்லுங்க சுவா. சார் பொதுவா நவீன காலத்தோட தொடர்புபட்டதாக இருக்க வேணும் சார். அதெல்லாம் கதைச்சு நான் சொல்றேன், ஒரு பிள்ளை தன்னுடைய துறையை எப்படி தெரிவு செய்து கொள்ள வேண்டும், எதன் அடிப்படையில் தெரிவு செய்யணும், அதுல ஆசிரியர் பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? சார் திறமைகள் என்று பார்க்குற நேரத்துல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் காணப்படும். அந்த திறமைகளுக்கு ஏற்ப அந்த திறமைகளை கண்டறிந்து ஆசிரியர், அதாவது விளையாட்டு துறையில ஆர்வம் கொண்ட மாணவரை விளையாட்டு துறைகள்ல, கணித துறையில ஆர்வம் கொண்டவங்களை அப்படி அந்தந்த துறைகளுக்கு ஏற்ற விதத்துல தெரிவு செய்ய வேணும். வெரி குட். என்னன்னா ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் பல ஆற்றல்கள் இருக்கும், சமாளமான ஆற்றலும் இருக்கும், வேறுபட்ட ஆற்றலும் இருக்கும். எனவே ஒரு பிள்ளை தன்னுடைய கலாசார பின்னணியில, தன்னுடைய சூழமைவில், உதாரணமாக ஒரு பிள்ளை கணிதத்திலே திறமையுடையதாக இருக்கிறது, தமிழ் மொழி புலமையுடையதாக இருக்கிறது. ஆனால் அந்த பிரதேசத்துக்கு கூட தேவை கணிதவியலாளர்கள் அல்ல, தமிழ் மொழி புலமையாளர்கள் உண்டா? அந்த பிள்ளை எதுக்கு ரெண்டும் ஈக்குவலா, தமிழும் ஓகே கணிதம் ஓகேன்னா அந்த பிள்ளை எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? தமிழை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? தமிழை நோக்கி பயணிக்க வேண்டும். இதை இனங்கண்டு டீச்சர்ஸ் பொருத்தப்பாடுடையதா. உதாரணமாக ஒரு சில பிள்ளைகள், நல்ல குரல் வளம் மிக்க பிள்ளைகள் ஒரு மியூசிக் எடுத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இசை. ஆனால் ஒரு பிள்ளைக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, இசையை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நல்ல இசைத்துறையிலே நல்ல ஞானம் இருக்கிறது என்றால், ஒரு முஸ்லீம் பிள்ளை இசையை கற்றுக்கொள்வதற்கு தடையாக தங்களுடைய சமயம் இருப்பதனால கற்றுக்கொள்ளாது. ஆனால் அந்த பிள்ளைக்கு இசை நல்ல குரல் இருக்கிறது, நல்ல பாடக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அதே நேரம் விஞ்ஞானத்துறையிலே நல்ல ஆர்வம் இருக்கிறது என்றால் அந்த பிள்ளை விஞ்ஞானத்துறையை தெரிவு செய்து கொள்ளும். ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த பிள்ளை தனக்கு நன்றாக மியூசிக் ஏலும், அதே நேரம் ஹிஸ்டரி மேலும் என்றால் தான் மியூசிக் துறையிலே சென்று நல்ல நிலையை அடையலாம்னா தெரிவு செஞ்சு கொள்ளும். ஆகவே இதே போல இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற மற்ற விடயம்தான் சிக்கலான சிந்தனை, சிக்கல் மிகு பல விடயங்களை கையாள வேண்டிய திறன்கள் வளர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்வார்கள், தர்க்க சிந்தனை, லாஜிக்கல் திங்கிங், நுண்ணாய்வு சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், ஆக்கத்திறன், கிரியேட்டிவ்னஸ் போன்ற முக்கியமான விடயங்கள் காக்னிட்டிவ் என்று சொல்வார்கள், அறிதல் ஆட்சி பரப்புக்குள் வருகின்ற விடயங்களாக இருக்கிறது. இந்த அறிதல் ஆட்சி பரப்பில் வருகின்ற இந்த விடயங்கள் மாணவர்களால் மிக திறமையாக கையாளப்பட வேண்டுமாக இருந்தால், இப்போது இருக்கின்ற மாறி வருகின்ற வேகமாக மாற்றமடைகின்ற உலகத்துக்கு ஏற்ப அவர்கள் இதனை வெளிக்காட்ட வேண்டும், அதனை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். மிக சிறந்த தொடர்பாடல் திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை என்றால் ஒருவரால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒரு தெரியும் கம்யூனிகேஷன் ஸ்கில், ரீடிங் அண்ட் ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், வாசித்தலும் எழுதுதல்,
செவிமடுத்தலும் பேசுதலும் என்ற திறன்கள் தொடர்பான திறன்களுக்குள்ளே வருகிறது. அடுத்தது கணிதம். இன்று கணிதம் இல்லை என்றால் உலகத்தில் இன்றைக்கு உலகமே இல்லை என்ற அளவிற்கு கணிதம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆகவே வகுப்பறையிலே கூடுதலாக தற்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற நிலை எய்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்ப உங்களை விட உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன் பவர்ஃபுல். ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களை விட வேகமாக நீங்க போனை கையாளுவதை விட மிக வேகமாக கையாளக்கூடிய திறன்களை உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற சந்ததியினர் கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அவங்க அப்படி கம்ப்யூட்டர் எடுத்து அடிப்பாங்க, எங்களுக்கு பைத்தியம் முடியும். அப்ப நாங்க உங்களை விட நீங்க எத்தனையாம் ஆண்டு பிறந்த சொல்லுங்க. அமீராட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஆண்டு மட்டும், ஒன்லி த இயர். அமீரா எத்தனாம் ஆண்டு பிறந்தது? அமீரா 1995 சார். 95 பேட்ச். நசுஹா பிறந்தது 88 சார். 88. திலாக்ஷானி RUN திலாக்ஷானி இல்லை, ஓன் பண்ணிட்டு போயிட்டா அவளை. ரைட், ஓகே. இப்ப நீங்க கிட்டத்தட்ட எக்ஸ் ஜெனரேஷன், 21ஆம் நூற்றாண்டு முற்பட்ட காலப்பகுதியில் இருக்கிற ஜெனரேஷன். கம்ப்யூட்டர்லாம் கையாண்டாலும் பெரிய அளவில் கம்ப்யூட்டர் எக்ஸ்போஸ் ஆகாது. பட் இப்போ இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு ஜெனரேஷன், நீங்களும் கூட வெளிநாட்டில் நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ் ஜெனரேஷன் அல்ல. அப்போ இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பிள்ளைகள் என்ன ஜெனரேஷனை சேர்ந்தவர்கள்? அல்ஃபா சார். அல்ஃபா ஜெனரேஷன். அல்ஃபா ஜெனரேஷன் என்ன? மிக வேகமாக என்னையக்கூடிய ஆக்கள், சிந்தித்து மிக வேகமாக கம்ப்யூட்டரை கையாண்டு அதிவேகமாக பயணிக்கக்கூடிய அல்ஃபா ஜெனரேஷனை சேர்ந்தவர். அதுக்கு அடுத்தா வரப்போற என்ன? அல்ஃபாக்கு அடுத்ததான் என்ன எதிர்பார்க்கலாம்? பீட்டா. பீட்டா ஜெனரேஷன் மிக பயங்கரமா இருப்பாங்க. எங்களால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அதிவேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனாகத்தான் பீட்டா ஜெனரேஷன் அமையும் என்று எதிர்பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இன்றைய புதிய போக்கு. எங்களுக்கு கையாளுற திறன் மட்டும்தான் தேவை. எதை செய்ய வேண்டும், எப்படி எதனூடாக நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஒரு கடிதம் ஒன்று அடிக்க வேண்டுமா இருந்தால் இந்த கடிதத்துக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஐ ஜிபிடியில் போய் உங்களோட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ன தேவை என்பதை கொடுத்தால் உடனே என்ன வரும்? ரிப்போர்ட் ஒன்று வருமா, வராதா? தெரியுமா தெரியாதா? செய்ய தெரியுமா தெரியாதா? ChatGPT கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓ சார், கேள்விப்பட்டேன். மிக வேகமானது. ஆகவே இந்த யுகம், எண்மை யுகம் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே மாணவர்கள் தற்போது தன்னுடைய ஆற்றலுக்கும் தேவைக்கும் ஏற்ப தன்னுடைய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், தன்னுடைய டேஸ்ட், தான் எதை விரும்புகின்றார் என்பதற்கேற்ப தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக கற்பதற்கு, சுயமாக வளங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு யுகத்தில் தான்
நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இப்ப பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் எந்த விதத்திலும் கிடையாது. இது ஒரு குளோபல் வில்லேஜ். ஆகவே இந்த புதிய இதுல நூற்றாண்டுல மாணவர்களை நீங்க முதல் மரபு ரீதியாக கற்பித்த முறையிலிருந்து விடுபட்டு படிப்படியாக அதிலிருந்து நாங்கள் முற்றுமுழுதாக விடுபட்டு நவீன யுகத்தில் நாங்கள் மாணவர்களுக்கு அவர்களை தேடுவதற்கு அவர்களை புதிதாக இந்த விடயங்களை நோக்கி சிந்திப்பதற்கு வழிப்படுத்துவதுதான் உங்களுடைய பொறுப்பு. உங்களிடத்திலே இல்லாத ஆழமான சில விடயங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கும். ஒரு பிள்ளை இடத்துல இல்லாது இன்னொரு பிள்ளை இடத்துல இருக்கும். டைவர்சிட்டி பல்வகைமையுடையதாக பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த பிள்ளைகளை இன்றைக்கு பூகோள சமூகத்துக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த பூகோள கிராம எண்ணக்கருவை விளங்கி கொண்டு அதற்கேற்ப நீங்கள் மாணவர்களை வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லாவிட்டால் நாங்கள் முற்றிலும் தோல்வி அடைந்து விடுவோம். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் இலங்கையிலே மிக நீண்ட காலமாக நிலவி வருகின்ற அரசியல் பின்னணி இலங்கையினுடைய கல்வி முறைமையிலே பாரிய செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது. இந்த கல்வி முறைமை பூகோள கிராமத்துக்கோ ஈவன் இலங்கைக்கோ பொருத்தமற்றதாகவே காணப்படுகிறது. பரீட்சை மையமாக கொண்டு மாணவர்களுக்கு வெறுமனே அறிவை மாத்திரம் வழங்கி அதனூடாக பரீட்சை எழுதி சித்தி அடைகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றதை தவிர 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை வளர்ப்பதற்கான எந்த முயற்சியும் கிடையாது. திங்கிங் சிந்திக்கிற திறன்களை விருத்தி அடைகிற நோக்கமும் இல்லை. வாழ்க்கை திறன்கள், லைஃப் ஸ்கில்ஸ், திங்கிங் ஸ்கில், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் இப்படி போன்ற நவீன ஒரு எண்ணக்கருவை கொண்ட கல்வி முறைமை உலகத்தில் அன்றைக்கு தேவையாயிருக்கின்ற போதிலும் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அதிலே தோல்வி அடைந்து விட்டோம். இலங்கை அதை நோக்கி பயணிப்பதிலே எங்களுடைய முழு விவரங்களும் சிக்கல் நிலையை நோக்கி இருக்கிறது. ஆகவே இதில் நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டிய விடயம் என்னவென்றால் 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமான கல்வியை பாடசாலையிலே எவ்வாறு வழங்கலாம் என்பது பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்றவாறு வகுப்பறை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இப்புதிய சித்தாந்தம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய பாடசாலைகள் அதிலிருந்து விடுபட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இன்னும் பழமையை வைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாணவர்கள் புதிய கல்வி முறைமைக்கு பயிற்றப்படவில்லை. அவர்கள் வெறுமனே பரீட்சை மைய கல்வியை கொண்டு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு நவீனமயப்படுத்தப்பட்ட கல்வி வழங்கப்படுவது இல்லை என்கின்ற நிலைதான் இலங்கையிலே இருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் முற்றுமுழுதான 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு பயணம் எவ்வாறு அமைய வேண்டும் என்கின்ற கல்வி திட்டம் இருக்க வேண்டும். இன்னும் நாங்கள் ஒரு வருடத்துக்கு முழுக்க படித்து ஒரு வருடத்தில் படித்த அவ்வளவையும் பரீட்சை எழுதுகின்றோம். பரீட்சை மைய கல்வியை விட்டு இப்போது விலை மாணவர்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை கூட யோசிக்கிறாங்க, லாஜிக்கல் திங்கிங்கை யோசிக்கிறாங்க. ஏனென்றால் மாணவர்களுக்கு பரீட்சையை விட ஒரு அசைன்மெண்ட் ஒப்படையை வழங்கி அதில் அவருடைய கருத்துக்களை எவ்வாறு வெளிப்படுது, அவர்கள் வழங்குகின்றவற்றை எவ்வாறு ஆக்கங்களை புரிகிறார்கள், ஆக்கத்திறன் சிந்தனை எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய நுண்ணாய்வு சிந்தனை எவ்வாறு இருக்கிறது, தர்க்க சிந்தனை எவ்வாறு இருக்கிறது, தீர்மானம் எடுக்கும் திறன் எவ்வாறு இருக்கிறது போன்ற பல 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே மாற்றமுறும் வேலை உலகை விளங்கி கொள்ளுதல். இப்போ வெறுமனே ஒரு பிஏ எடுத்துக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கு முகம் கொடுக்கலாமா? அரசியலும் தமிழும் இன்னொரு பாடமும் கொண்ட டிகிரி ஒன்று எடுத்து சரி வருமா எங்களுக்கு? அல்லது ஒரு
ஆர்ட்ஸில் ஹிஸ்ட்ரியில் டிகிரி முடிச்சவங்களுக்கு சரி வருமா? பிரயோஜனமாக இருக்குமா? வேலை உலகுக்கு தயாராகலாமா? ஏழுமா இயலாதா? இப்போ கொஞ்சம் கஷ்டம் சார். ஏன்டா எல்லாருமே அதே தானே செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ உங்களோட காலத்தில் யாரு நசுஹாவா திலாக்ஷானி இருக்கிறீங்களா? திலாக்ஷானி RUN திலாக்ஷானி ரைட். அமீரா சொல்லுங்க. அமீரா, ஓ சார். நீங்க படிச்ச காலத்துல இருந்த பாடங்கள் எப்படி? உங்களுக்கு என்ன அமைப்பில் இருந்துச்சு பாடங்கள்? கலை திட்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எங்களோட பாடத்துல அந்த சோசியல் சமூக கல்வின்ற ஒரு பாடம் இருந்த ஜியோகிராஃபி ஹிஸ்டரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாடமா. வெரி குட். ரைட்டா. சரி. இப்ப 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 வந்து சிவிக்ஸ் ஜியோகிராஃபி ஹிஸ்டரின்னு 3ஆ பிரிஞ்சுக்குது சார். அப்ப நாங்க இப்ப எங்கட கல்வி முறைமை எதனை எங்கட நோக்கி? டைம்லயும் அப்படியே தான் சார் இருந்துச்சு. பிரிஞ்சுதான் இருந்துச்சு. ரைட். அப்ப நான் சொல்றேன், எத்தனை கோர்ஸ் ஒரு ஏழு ஒரு ஆர்ட்ஸ் செஞ்ச பிள்ளைக்கு எத்தனை கோர்ஸ் ஆப்ஷன் இருந்துச்சு? ஒரு சயின்ஸ் செஞ்ச ஒரு ஆளு, சரி பயோ சயின்ஸ் செய்த ஒரு ஆளுக்கு எத்தனை கோர்ஸுக்கு யூனிவர்சிட்டி போகலாம்? ஆரம்பத்தில் 5 கோர்ஸ்: மெடிசின், டென்டல், வெட்டினரி, அக்ரிகல்ச்சர், சயின்ஸ், பிஎஸ்சி. இவ்வளவுதான் இருந்த அவென்யூஸ். இப்போ ஒரு சயின்ஸ் படிக்கிற ஆளுக்கு எத்தனை கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்? மேத்ஸ் படிக்கிற ஆளுக்கு எத்தனைக்கு அப்ளை பண்ணலாம்? அன்னளவா ரஃப்லி சொல்லுங்க. எத்தனை சொல்லுங்க? 70க்கு மேற்பட்ட கோர்ஸுகள். ஏன் சொல்லுங்க? கொஞ்சம் கதைச்சு கொண்டா விரைவாக போகலாம், இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகிட்டு நிற்கும். சொல்லுங்க, ஏன் 70க்கு மேற்பட்ட கோர்ஸ் இருக்குது? ஒவ்வொரு துறையும் எப்படி உடைத்திருக்கிறார்கள்? சிறிய 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 பகுதிகளாக உடைச்சு. பகுதிகளாக உடைச்சிருக்கிறாங்க. சயின்ஸுக்குள்ள போனால் பிசியோதெரப்பி வேற, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வேற, சயின்ஸில் கெமிஸ்ட்ரி வேற, கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி வேற, ஹியூமன் பயாலஜி வேற, இப்படி மற்றது பிளான்ஸ் டிசீஸ் வேற, அப்படி அப்படி ஒவ்வொரு பகுதிகளாக டிசிப்ளினாக இன்றைக்கு டிகிரி உடைக்கப்பட்டிருக்கிறதால அதில் ஸ்பெஷலைஸ் ஆகி அவர்கள் அந்த வேலை உலகில் இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் உலகத்தில் இருக்கிற தொழில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனப்படுகின்ற வேலை உலகத்தில் இருக்கிற வாய்ப்புகளுக்கு அவர்களை தயார்படுத்தலாம். இலங்கையிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே மிக திறமையாக பாஸ் பண்ணுகின்ற, ஒவ்வொரு துறையை தெரிவு செய்து பாஸ் பண்ணுகின்ற ஒரு பிள்ளைகள் கூட இலங்கையில் எங்கே இருக்கிறார்கள்? சந்திரமண்டலத்துக்கு சென்று விட்டார்களா? எங்கே இங்கு படித்த பல்வேறு துறைகளை தெரிஞ்ச நிபுணர்கள், பல்கலைக்கழக பட்டதாரிகள் இலங்கையில் இருக்கிறார்களா? அல்லது எங்கு இருக்கிறார்கள்? ஃபாரின்ல கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இதில் போய் இலங்கையில் இருக்கிற பிரெயின் போய் கடலுக்குள்ளால நீஞ்சி போய் நம்மளோட பிரெயின் வெளிநாடுகளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய கல்வி முறைமையில் இலங்கையில போக்கு எங்களுக்கு இல்லை. ஆகவே இதில் தொழில்நுட்பம் மிக அதிவேகமாக, நாங்கள் ஆரம்பிக்கக்குள்ள ஏடி மெஷினில் கம்ப்யூட்டர் ஆரம்பித்தோம் 92ஆம் ஆண்டு ரிசர்ச்சில் நன்னூர்வையில் இருக்கக்கூடிய ஏடி மெஷினுக்கு வந்தோம். 186 வந்தோம், 286, 386, 486, 586, 686 வந்து அடுத்த ஷிஃப்ட் நடக்குது. எதுக்குள்ள போகிறோம்? பென்டியம் 3, பென்டியம் 2, பென்டியம் 1. இப்போ என்ன வருது? மைக்ரோ ப்ரோசஸருக்கு வந்துட்டோம். இப்போ முற்றுமுழுதாக மைக்ரோ ப்ரோசஸரில் இருக்கிறோம். ஆகவே அது முற்றிலும் ஒரு
மைக்ரோ ப்ராசஸர்ங்கிறது என்ன? கோர் i3 i7 போன்ற டெட்ரா கோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒக்டா கோர் வந்திருக்குது 8. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ப்ராசஸர் டைப் வந்து வேகமாக மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு இப்போ நம் இடத்துல பார்த்த ஃபோன் மிக வேகமான மிக அதிநவீன வளர்ச்சி காரணமாக அதிநவீன ஃபோன் உருவாக்கப்பட்டது. இந்த மாற்றங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டுமா? குடித்தோய் பேச்சு இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறார்கள் மைக்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் குடித்தோய் பேச்சுன்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்தன்மை டச் ஸ்கிரீன். நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் 90 ஞாபகம் ஆழமாக பதிந்திருக்கிறது 94ஆம் ஆண்டு நினைக்கிறேன். கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி கொண்டிருக்கிறேன் ரிசர்ச்சில் இருக்கிற போது. 94ஆம் ஆண்டு டைப் பண்ணி கொண்டிருக்கிற போது யோசிக்கிறேன், ஒரு காலம் வராதா இந்த திரையில் தொட்டு இலகுவாக இந்த மெனுவை செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இந்த பட்டன்லேருந்து. சும்மா ஒரு கற்பனையில் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு அந்த திரை நிஜமாக இருக்கிறது. யோசிங்க, எவ்வளவு வேகமாக தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு வருகிறதுங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த எண்ம யுகம், எண்ம பொருட்கள் சம்பந்தமான விடயங்கள் இன்றைக்கு அதிகப்படியாக இருக்கிறதுல மாணவர்கள் கூடுதலாக டிஜிட்டல் லிட்ரஸியை, எண்ம அறிவை, எண்ம எழுத்தறிவுன்னு சொல்லுவார்கள், டிஜிட்டல் லிட்ரஸி, அதனை வழங்குவதற்கு நாங்கள் பாடசாலைகள் தயாராக இருக்க வேண்டும். குடி மக்கள் பெயர்வு அடைகிறது காரணமாக திடீர்னு ரிட்டையர்மெண்ட்டுக்கு போனால் திடீர்னு கெப் கொண்டு வரும். அதை நாங்கள் நிரப்பிக் கொள்ள வேண்டியவர் ஆக்களை. அடுத்தது கருவிகளை கையாள்றது. நாங்கள் முதல் தச்சு வேலை செய்வதற்காக என்னத்தை பயன்படுத்தினோம் சொல்லுவாங்க? தச்சு வேலைக்காக பயன்படுத்தியது என்ன? கையாளுகின்ற, கையினால வெட்டக்கூடிய வாள்கள், சீவுளிகள், பல்வேறு கார்பென்ட்ரி எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தினோம். துளைக்கிறதுக்கு துளை கருவிகள், கையால துளைச்சோம். இப்ப இருக்கிற யுகத்தில் என்ன நடக்குது சொல்லுங்க? என்னத்தை பயன்படுத்தி சீவிரம்? மரத்தை. முற்று முழுதாக எலக்ட்ரிக்ல வேலையில எலக்ட்ரானிக் கொண்ட சில நவீன கருவிகள் தான் இப்ப வெற்ற குத்துற சீவிர வேலைகளுக்கு பயன்படுது. ஏற்றுக்கொள்றீங்களா? எனவே நாங்க மாணவர்களுக்கு இப்ப புதிய மரபு ரீதியான விஷயங்களை கையை விட்டு தூக்கறிஞ்சு விட்டு இந்த புதிய தொழில்நுட்பத்தை நாங்க மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. எதிர்கால தொழிற்படைங்கிறதால என்னத்தை கருதுறீங்க சொல்லுங்க? எதிர்கால தொழிற்படைந்தா என்னது? எதிர்கால தொழிற்படைந்தா என்ன சொல்லுங்க? விரைவா கதைக்கிறீங்க இல்லையே. எதிர்கால தொழிற்படைந்தா சொல்லுங்க. ஃபியூச்சர் கேக்குதா நான் கதைக்கிறது? ஹலோ அமீரா, திலாக்ஷானி, நசுவா, சார் 18 வயதுக்கு மேற்பட்ட வேலை செய்ய தயாரா இருக்கின்ற மாணவர்களா? பொதுவா எதிர்கால தொழிற்படை நீங்க பாடசாலையை விட்டு வெளியே போய் பல்கலைக்கழகத்தை விட்டு அல்லது ஏதாவது உயர்கல்வி நிறுவனத்தை விட்டு வெளியே போகக்குள்ள அவங்க யாரு எதிர்கால தொழிற்படையா மாறுறாங்க? ஃபியூச்சர் எம்ப்ளாயீஸ். ஃபியூச்சர் எம்ப்ளாயீஸ் ஏற்றுக்கொள்றீங்களா? இவங்கள்ட்ட என்ன இருக்க வேணும்? முதலாவது இருக்க வேண்டியது என்ன சொல்லுங்க? குயிக்கா கழிச்சிட்டு போனீங்க. நீங்க வெரி ஸ்லோ, வெரி இரஸ்பான்சிவ். ரெஸ்பான்சிவ் இல்லை. நீங்க உங்களுக்கு படிப்பிக்கிற கஷ்டமா இருக்குது. சில பட்ஜுகளுக்கு இலகுவா இருக்குதுன்னா மிச்சம் வேகமாக கதைப்பாங்க. டிகிரி செய்கிற சில பிஇடி ஆகல், நீங்க பிஜிடி டிகிரி முடிச்சுட்டு வந்தார்கள் மிச்சம் நோய்மையாக இருக்கிறீர்கள். போதா உங்களோட பங்களிப்பு சொல்லுங்க. சரளமாக இருத்தல், எண்மான
ஆற்றல் சரளமாக இருத்தல். என்னது எண்மான ஆற்றலுங்கிற என்ன சொல்லுங்க. டிஜிட்டல் தொழிற்தளங்கள் லிட்ரஸி. வந்து டிஜிட்டல் இது தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது. அறிவு கூடுதல் அவங்களுக்கு இப்ப ஐசிடியில் இருக்கிற புதிய நுட்பம், டெர்மினாலஜி, கையாளுற பொருட்கள் எல்லாம் புதிதாக இருக்கக்கூடாது. அவங்க தகவல்களை தேடுறதுக்கு டிஜிட்டலை பயன்படுத்தணும். தரவுகளை தொகுத்து கொள்றதுக்காக ஆன்லைன் மூலமாக தொடர்பாட மேற்கொள்ற திறன்கள் போன்ற எண்மான ஆற்றல். இப்ப உங்கள்கிட்ட போனை ஒரு லேப்டாப்பை தந்து விட்டா சும்மா சுழலக்கூடிய அளவுக்கு சுழன்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட எண்மான ஆற்றல் இருக்க வேண்டும். டிஜிட்டல் ஃப்ளூயன்சி இருக்க வேண்டும். இங்கிலீஷில் ஃப்ளூயன்ட் மாதிரி இதில் டிஜிட்டல் ஃப்ளூயன்சி இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன, ஒரு ஆள் தான் கதைக்குது, மற்றாக்கள் கதைங்க. பிரச்சனைகளை தீர்த்தலும் நுண்ணாய்வு சிந்தனையும். அதைத்தான் சொல்லிட்டேன். ப்ராப்ளம் சால்விங் என்னண்டா தொடர்ந்து 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 நிறுவனங்கள்லையோ குடும்பத்திலேயோ சமூகத்திலேயோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்க்கிற ஆற்றல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அவங்களோட கிரிட்டிக்கலா திங்க் பண்ணணும். சும்மா நான் சாதாரணமாக சிந்திக்கிறவர்களை விட நீங்கள் கூடுதலாக சிந்திக்க வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? எனவே பிரச்சனையை தீர்க்கிறது கிரிட்டிக்கலாக திங்க், சும்மா திங்க் பண்றதில்ல. கொண்ட மிச்சம் கிரிட்டிக்கலா இது எப்படி இருக்கும், ஏன் இதை எப்படி வளர்ச்சி அடையலாம் என்று மிக வேகமான ஒரு சிந்தனை போக்கு உங்களிடத்துல இருக்க வேண்டும். அதுல நீங்க கவனமா இருக்க வேண்டும். ஓகே, சரி, அடுத்ததை பார்ப்போம். இது என்னது ஆக்கத்திறனும் புத்தாக்கம். புதிய விடயங்களை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் இருக்கணும். அது என்ன புதிய விடயம்? உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணமா இப்ப ரோபோட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. வெரி குட், வெரி குட். நான் நினைச்சதை நீங்க அப்படியோ சாத்திரம் பார்த்தா அப்புறம் சொல்றீங்க. இந்த உள்ளத்துல நினைக்கிறேன், நீங்க சொல்லி முடிக்கிறீங்க. வெரி குட், எக்ஸலன்ட். மிக பொருத்தமான உதாரணம் ரோபோக்கள். சொல்லுங்க ரோபோக்களை பத்தி. சார், மனிதனால முடியாத காரியங்களை எல்லாம் ரோபோட்கள் இப்ப செய்யுது. மிக நுண்ணிய விடயங்களை கூட ஈஸியா விரைவான நேரத்துல ஆபத்தான விடயங்களையும் கூட செய்யக்கூடியதா இருக்குது. சார், இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது நடைமுறை இருக்கு. யாரு நசுவா வளர்ச்சப்ப? ஓ சார். நசுவோட பாடம் என்ன? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி சார். ஐசிடி படிப்பிக்கிறீங்களா இல்ல ஐசிடி படிக்கிறீங்களா? ஐசிடி இல்ல சார், சும்மா சில புக்ஸ் பாக்குறேன். கொஞ்சம் ரீட் பண்ணிருக்கிறீங்க ஐசிடி. அது உங்களோட ரீடிங் நல்லா இருக்குது. எக்ஸலன்ட், கோ எயிட்டா. நிறைய ரீட் பண்றீங்க, கட்டாயம் தேவை. எக்ஸலன்ட், கோ ரைட். இப்படியே போனீங்கன்னா நிறைய படிச்சு கொள்ளலாம். ஓகே, ஆகவே இந்த ஆக்கத்திறன்கிறது புதிய கண்டுபிடிப்பு. இலங்கையில் இல்லை, நில். அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் மிக முன்னணியில் இருப்பது. சீனா வந்து ஆக்கத்திறன் புத்தாக்கத்துல தொங்கல் இருக்கிறது, உச்சத்துல இருக்கிறது. ஆகவே நீங்க பல கோணங்கள்ல சிந்திச்சு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் ஆக்கத்திறன் புத்தாக்கம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். நாலாவது என்ன இருக்கலாம்? செயலாற்றுதல் மற்றும் இதைத்தான் இப்ப சொன்னேன். இந்த இணைந்து செயலாற்றுவதுங்கிற வகுப்பறையில இணைந்து செயலாற்றுவதை கருத்து கொள்ளவில்லை. இலங்கையில இணைந்து செயலாற்றுவது அல்ல. எங்க இணையில? தொழிலுலகம் இல்லை, குளோபல் வில்லேஜோட எல்லா நாடோடையும் இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு நீங்க தயாராகணும்னு சொல்றாங்க. நீங்க சும்மா இது செய்யலாம், விளங்குதா? சொல்லி ஃபாரின் கண்ட்ரிலன்றவங்க எல்லாம் செய்யறாங்க இல்லையா? எங்களுக்கு உதாரணமா சொல்லலுமே. ஃபாரின் கண்ட்ரில அப்ப ஹோம் டு வொர்க், ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற ஹோம்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது பொதுவான இப்ப ஒரு சின்ன விஷயமா மாறிவிட்டது. அதோட இந்த இதுல சொல்ல டீம் ஒர்க்குன்னா, இப்ப இதுல இருக்கிற 3 பேர்லையும் உங்கள்ட்ட இருக்கிற கருத்துக்களை நீங்க சாதகமா பயன்படுத்தி கொள்றதுக்காக வேகமான வகையில நீங்க இந்த
இணைஞ்சு பணியாற்றுறது. மிக சிக்கலான விடயத்தை சிம்பிளாக்கி கொள்ளலாம் இணைஞ்சு பணியாற்றும் நேரம். அப்ப அதுவும் ஒரு முக்கியமானது. அப்ப என்னென்ன மொத்தமா பார்த்துட்டு பாருங்க. அடுத்தது பாருங்க, இப்ப இணைகிற போது எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை என்ன? என்ன திறன்கள் எங்கள்கிட்ட இருக்க வேணும் இணைகிறதுக்கு? சிறந்த தொடர்பாடல் திறன் இருக்க வேண்டும். அடுத்தது பரிவு. பரிவுண்டா என்ன? பச்சாதாபம், பரிவு, அனுதாபப்படுகின்ற தன்மை இருக்க வேண்டும். தொடர்பாடல் திறன்கள், பரிவு, உன்னை பத்தி சிந்திக்கிறது. கலாசாரம். ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு கலாசாரம் இருக்கிறது. இலங்கையிலே பௌத்த கலாச்சாரம் இருக்கிறது, இந்துக்களுக்கான கலாச்சாரம் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கான கலாச்சாரம் இருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள்ல கீழே இணைகிற போது கவனமா பார்த்துக்கொள்ளணும். ஒருவருடைய கலாச்சாரம் கூட மாற்றமடையாமல் ஒரே வகையில அவர்கள் அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவாறு. இப்ப 10 பேர் இணைகிற நேரம் நீங்க அவരുടെ கலாச்சாரத்துக்கு பொருத்தம் இல்லாத வகையில உங்களோட வேலையில டிசைன் பண்ணி கொள்ளக்கூடாது, அல்லது அவரை விட்டுறணும். அது முக்கியமானது. அடுத்தது தொடர்ச்சியா என்ன செய்யணும்? லைஃப் லாங் எஜுகேஷன். என்னது? என்ன லைஃப் லாங் எஜுகேஷன்? வாழ்நாள் பூரான, சொல்லுங்க, வாழ்நாள் பூரான கற்றலில் ஈடுபடுதல். கற்றலில் ஈடுபடுறது. உங்களுக்கு வேற தொழில் கிடையாது. இப்ப நாங்களும் படிச்சு கொண்டே இருக்கிறோம், வாய்ச்சு கொண்டே இருக்கிறோம், புதிய அறிவை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். அடுத்தது தழுவல் அடையும் இதலும் விருதி திறன். என்னது விருதி திறன்? ரிசைலன்ஸ். சொல்லுங்க, தழுவல் அடைதல் என்ன? தழுவல் என்ன? ஒன்றுக்கு டக்குன்ற இடத்துல இசை வாக்கம் அடையும். விளையாண்டா இப்ப புதிய ஒரு சூழலுக்கு போயிட்டீங்க நீங்க. நீங்க டீச்சர்ஸ் தானே எல்லாரும்? 3 பேரும் டீச்சர்ஸ் தானே? இப்ப நீங்க டீச்சரா இருக்கிற நீங்க திடீரென்று ஒரு வித்தியாசமான பாடசாலைக்குள்ள நுழைய போறீங்க. உங்களோட இப்ப இருக்கிற பாடசாலையை விட முற்றிலும் வேறுபட்டு என்ன நடக்குமாங்க? அந்த சூழல் மாறுபட்டதாக நவீனமயப்படுத்தப்பட்டதாக இருந்தால் உங்கள்ட்ட என்ன இருக்கணும்? தழுவல், அடாப்டபிலிட்டி. அதுக்கு அடாப்ட் ஆயிரும், அதுக்கு பழக்கப்பட்டு கொள்ள வேண்டும். விதிதிறன் என்றால் எந்த ஒரு விடயமும் என்ன செய்யும்? தோல்வியை நோக்கி பயணிக்கலாம். ஆகவே அதிலிருந்து நாங்க மீட்க வேண்டிய திறன் இருக்கிறது. தோல்வி அடைந்தாலும் கூட பரவாயில்ல, அல்லது தோல்வி அடையாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே தோல்வியிலிருந்தும் பின்னடைவிலிருந்தும் எங்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய இருக்கும் விதிதிறன், விதிந்து சிந்திக்கக்கூடிய திறன், ரிசைலன்ஸ் இருக்க வேண்டும். எனவே சொல்லுங்க, இதுல 21ஆம் நூற்றாண்டுல இருக்க வேண்டிய எதிர்கால தொழிற்படையினுடைய பண்புகள் யாவை? ஒரு கேள்வி கேட்டா என்ன மாதிரி செய்யப்படுங்க? சொல்லுங்க. இதை கிரிட்டிக்கல் வியூலாம் கேள்வி வருமா? நான் வினாக்கள் கொடுப்பேன், மிச்சம் கிரிட்டிக்கல் ஆன்சர் பண்ணணும். நான் பார்ப்பேன், அதாவது நீங்க கிளைச்சிருக்கிறீங்களாங்கிறது எனக்கு விளங்கும். சொல்லுங்க, எதிர்கால தொழிற்படையினுடைய பண்புகளை சொல்லுங்க. குயிக்கா 40க்கு முடியும், இந்த 5 நிமிஷத்தால சொல்லுங்க. 1 ஹவர் போடுவோம். 1 ஹவர் 2 ஹவர்ஸ் போகும் நாளைக்கு. சொல்லுங்க. எண்மான ஆற்றல் சரளமாக இருக்கு. ரைட். 2வது பிரச்சனைகளை திருத்தலும் நுண்ணாய்வு சிந்தனை. 3 ஆக்கத்திறனும் புத்தாக்கமும். 4 இணைந்து செயலாற்றல் மற்றும் அணியாக பணியாற்றல். 5 தொடர்ச்சியாக கற்றலில் ஈடுபட. 6 தழுவல் அடைதலும் விருதிறனும். இவ்வளவு கிளியரா இருக்கும். இப்ப உலகத்தில் இருக்கிறார்கள கொஞ்சம் வேகமா பார்ப்போம். இப்ப பொருளாதார மாற்றத்துக்கு இப்படி தொழிற்படை தெளிப்படுது. முதலாவது என்ன? வேர்ல்டு எக்கனாமிக் என்ன? WEF சொல்லுங்க. WEF தெரிஞ்சாக்கலாரு? வேர்ல்ட் எக்கனாமிக், சொல்லுங்க.
ஃபோரம் போறமா சார்? ஃபோரம் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நீங்கள் படித்த எல்லாம் துறை சார்ந்த ஆக்கள் தான் ஒரு துறையில் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இதில் வந்து நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். சரி, இப்போ பாருங்க என்ன இருக்க வேணும். முதலாவது உலக பொருளாதாரத்துக்கு இருக்கிறார்கள் தன்னியக்கமும் செயற்கை புத்தி. ஓ தன்னியக்கமும் செயற்கை புத்தி கூர்மையும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ புது விஷயமா தானே ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏற்றுக்கொள்ளுங்களா? அது தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும். தெரியணும். ரைட். அடுத்தது ரெண்டாவது என்ன நீங்க சொல்லணும். திறன்களுக்கான இடைவெளி அதிகரித்தல். அது என்ன திறன்களுக்கான இடைவெளி அதிகரித்தல் தான்? எதிர்காலத்துல திறமைகள் கொண்டவங்களோட வீதம் கூடிக்கொண்டே போகும். ஓ அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க? இந்த கருத்தை சொன்னா சரி, எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. சார் எதிர்வரும் காலங்களில் வந்து பொதுவா தொழில் வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிக டேலண்ட் வாய்ந்த, அதாவது தொழில்நுட்ப அறிவுகள் ஆற்றலை கொண்ட தொழிற்படையினர் கூடுதலாக தேவைப்படும். இது இவங்களை பெற்றுக்கொள்வது ஒரு பெரும் சவாலாக காணப்படும். அப்ப அந்த இடைவெளி எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன? நாங்க மிச்சம் பின்தாங்கிய நிலையில இருக்கோம். திடீர்னு 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை நாங்க எடுத்துட்டோம்னா எங்களுக்கு என்ன இல்லை, ஆக்கள் இல்லாம போயிடுவாங்க. என்ன அது ஒரு பெரிய சிக்கலான விடயமாக இருக்கும். ரைட். அடுத்தது கருவிகளை பயன்படுத்தி பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். பயன்படுத்தி பொருளாதாரம் கருவிகளை பயன்படுத்துகிற திறன்கள் சரிதானே? அப்போ அதுவும் இருக்க வேணும். நிறைய கருவிகளை கையாளுற தன்மை சரிதானே? அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க வேணும், நெகிழ்வு தன்மை. அடுத்தது மென்திறன்கள். அது என்ன மென்திறன்கள் தான்? மென்திறன்கிறது என்ன கருதுறீங்க சொல்லுங்க? மென்திறன்கள் தான் யாராவது மென்திறன்கள் என்ன? இப்ப நாங்க ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு விஷயத்தை மிக மென்மையாக கையாளுகின்ற திறன்கள், பல திறன்கள் இருக்கிறது. எழுதுறது, பேசுறது, ஒரு ஆளோட நடந்து கொள்றது, ஒரு ஆளோட பயணிக்கிறது போன்ற நிறைய விடயங்கள் மென்திறன். இப்போ வன்திறன்டா ஒரு ஆள் செய்கிற ஹார்ட் ஒர்க், மூடை தூக்குறது, மரத்தை வெட்டுறது, மரம் சீவுறது, மண்ணை வெட்டி போடுறது, இதெல்லாம் ஹார்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவார். சரிதானே? இப்போ நீங்கள் டைப் பண்ணுறது ஒரு ஹார்ட் ஸ்கில். சர்ஜன் ஒரு ஆள் வெட்டுறது ஹார்ட் ஸ்கில். பட் மென்திறன்கிறது மிக நூதனமாக மிக கவனமாக நாங்கள் சில விஷயங்களை கையாளுறது மென்திறன் சொல்லுவாங்க. இப்போ கல்வியில வகிபாகம் என்ன செஞ்சு கொண்டு வருது? என்ன செய்யுது? நாளுக்கு நாள் மாற்றமடையுது. எனவே இதனால நாங்கள் இன்றைக்கு பெரிய சவாலாக இருக்கிற விஷயம்தான் 21ஆம் நூற்றாண்டுக்கு மாணவர்களை தயார் செய்வது. ரைட். அடுத்தது இன்னொரு அவரும் அதுக்கு பிறகு அடுத்த இதில் நாளைக்கு 2 hours போடுவோம். அதுக்கு பிறகு இன்னொரு அவரும் அங்கால நான் நினைக்கிறேன் இன்னொரு 4 வகுப்பு 2 hours கொண்டது போட தான் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணினது. எனவே நாளைக்கு கொஞ்சம் வேகமாக மற்றதை முடிப்போம். சரியா? ஓகே சரி சார். ஓகே இன்ஷால்லா. ரைட். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பொறுமையோட இருந்தது. நாளைக்கு 7 மணிக்கே போடுவோம். ஒரு ஆள் லீவ் ஆகிட்டது லாக்ஷானி. நாளைக்கு 7க்கே போடுவோமா? ஓகே இன்ஷால்லா. ஓகே பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.